வெல்கம் டு குக் வித் சுபி. இன்றைக்கி புதினா சிக்கன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கிற சிக்கன் ரெசிபி தான். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் 1.5 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு கிராம்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அது கூடவே 1/2 கப் அளவுக்கு வெங்காயமும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்துக்கோங்க, கட் பண்ணாதீங்க. வெங்காயம் சாஃப்டானதுக்கப்புறமா நான் இதில் 1 கப் அளவுக்கு புதினா இலை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த புதினா இலை சுருங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இலை வந்துட்டு நல்லா சுருங்கிடுச்சு, வாசமும் வந்துருச்சு. இந்த மாதிரி இலை சுருங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சு இப்படி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நான் 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் தாளிப்புக்கு 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 5-6 கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயம் புதினா பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து இது வந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இது கூடவே நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு உங்கள் தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து கம்ப்ளீட்டாக பிரிஞ்சிருச்சு. எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கனை வந்துட்டு நல்லா பீஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் உப்பு போட்டு. இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கலாம், மூடி போட்டு. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து தண்ணி விட்டுடுச்சு. அது ஒரு வாட்டி லைட்டாக கலந்து விட்டுட்டு நான் இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். சுடு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்துட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும், அப்படி இல்லைனாக்கா இந்த தண்ணி ஃபுல்லாக அப்சார்ப் ஆகிற வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கணும். அப்பப்போ வந்து இதை திறந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெய் வந்துட்டு நல்லா பிரிஞ்சு கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாத்தையுமே சிக்கன் நல்லா அப்சார்ப் பண்ணி சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ரொம்பவே ஈஸியான புதினா சிக்கன் ரெடி. இது வந்துட்டு சாதத்து கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.